நீதியும் நியாயம் உள்ள எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்று செப்டம்பர் 18 நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் 89 சங்கீதம் 14 வசனம். 89:14. நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். இது மஸ்கீல் என்னும் போதக சங்கீதம். கர்த்தரின் நாமங்களில் அவர் நீதிபரர், நியாயாதிபதி, நீதிபதி, நியாயம் வழங்குகிறார் என்றெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீதியும் நியாயம் கர்த்தருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். நீதியும் நியாயம் மக்களுக்கு தண்டனை வழங்க செய்கின்றது. ஆனால் கிருபையும் உண்மையும் மன்னிப்பை அருளுகின்றன. நியாயமும் கிருபையும் கிறிஸ்துவின் மரணத்தினால் சந்தித்தன. நியாயப்படி மனிதனுக்கு வரவேண்டும் என்ற தண்டனை கிறிஸ்து அடைந்ததால் கிருபையினால் மனிதனுக்கு மன்னிப்பு அளிக்கப்படுவதற்கு வழியுண்டாயிற்று. பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்துவின் மரணத்திற்கு நிழலாக பலவித பலிகள் செலுத்தப்பட்டன. பாவ நிவாரண பலியை செலுத்தி பாவங்களை போக்கினார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் மனுஷனாக பிறந்து தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி பாவங்களை போக்கினார். அவருடைய கிருபையால் மக்கள் நடத்தப்பட்டார்கள். அவருடைய கிருபையும் சத்தியமும் நமக்கு முன்பாக நடக்கும். அவர் உலகத்தில் மனிதனாக சுற்றி திரிந்தபோது மனதுருக்கத்தினால் அநேகருக்கு சுகத்தை அளித்து அநேக அற்புத அடையாளங்களை செய்தார். நன்மை செய்கிறவனையாகவே சுற்றி திரிந்தார். அவருடைய சுத்த கிருபையே நம்மை தாங்குகிறது. அவர் கிருபை அளிக்கிறார். நம் மீது கருணை கொண்டு தம்முடைய கிருபையினால் நமக்கு சுகம், பலன், தேவைகளை சந்தித்தல், ஆறுதல், சமாதானம், ஊழியம், ஆவியானவரின் அபிஷேகம், சந்தோஷம், ரட்சிப்பு இவளை தந்து வழி நடத்துகிறார். நம்மை பாதுகாத்து செம்மையான பாதையில் வழி நடத்தி பிசாசின் சோதனைகளால் வரும் துன்பங்களை இருந்து நம்மளை விடுவித்து தமது கிருபையினால் தாங்குகிறார். அன்பாக இருக்கிறார். ஆனால் நாம் பரலோகத்துக்கு செல்லும் பொழுதோ நீதிபரராக நியாயாதிபதியாக இருந்து உலகத்தில் நம்முடைய கிரியைக்கு தக்க பலனை தருவார். கர்த்தரின் வருகை எப்பொழுதும் இருக்கலாம். அவர் வரும்பொழுது நற்செய்கைகள் தக்கதாக பலனை தருவார். அதே சமயம் அநியாயம் செய்தவர்களுக்கோ கூறிய தண்டனையை தருவார். நியாயத்தை கட்டளையிடுகிறவரும் அவர் ஒருவரே. ஜெபம். நீர் நாங்கள் உலகத்தில் இருக்கும் பொழுது சுவாமி கிருபையுள்ளவராக எங்களுக்கு இருக்கிறீரப்பா. ஆனால் நியாய தீர்ப்பு நாளில் நீர் உண்மையும் சத்தியம் உள்ள நியாயாதிபதியாக இருந்து நன்மை செய்தவர்களுக்கு பரலோகம், அதே போல் அக்கிரமம் செய்தவர்களுக்கு அப்பா அக்னிக்கடலையும் நீர் அடைய செய்கிறீர் ராஜா. ஆகவே நாங்கள் ஜாக்கிரதையாக உலகத்தில் வாழ கிருபை செய்யும் சுவாமி. உலகத்தில் வாழும் பொழுது நாங்கள் மாசற்றவர்களாகவும் கரைதிரையற்றவர்களாகவும் பரிசுத்தராகவும் வாழ கிருபை புரியும் அப்பா. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரம தகப்பனே. ஆமேன்.